காவிரி தொடர்பான சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டுள்ள தமிழக அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று அரசியல் தலைவர்களும் சட்ட வல்லுநர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். 1970களில் இருந்து இன்று வரை சுமார் 50 ஆண்டுகளாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு காவிரி நீர் பங்கீடு பிரச்சினை தமிழ்நாடு, கர்நாடகா இடையே ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வாரத்தில் அமைத்திட வேண்டும் என்று மத்திய அரசுக்கும், தமிழகத்திற்கு காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டதும் தமிழக அரசின் நீண்ட சட்ட போராட்டத்தின் வெற்றி என்றே கூற வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு தமிழக அரசால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதன் விளைவாக அரசிதழில் காவிரி மேலாண்மை வாரியம் குறித்த அறிக்கை இடம்பெற்றது. தமிழக அரசு 2012-13ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான வளர்ச்சியில் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக காவிரி உரிமை மீட்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து பல வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றமே கர்நாடக, தமிழக முதலமைச்சர்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை பெங்களூர் நகரத்தில் ஏற்பாடு செய்து உச்சநீதிமன்ற நேரடி பார்வையிலேயே அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றுதான் நீதிமன்றம் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பினை அரசியலாக்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பித்ததோடு விரைந்து காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 15,000 கன அடி தண்ணீர் திறந்து வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு கர்நாடகம் முழுவதும் பெரிய கலவரம் வெடித்தது. சில இடங்களில் தமிழக ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டு தமிழக வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஆனாலும் தமிழ்நாட்டில் எந்தவிதமான அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு நாள் கடையடைப்பு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு 15,000 கனஅடி தண்ணீர்னு சொன்ன உடனே அடிச்சு நொறுக்கணும், கடைகளை நொறுக்கணும், நம்ம கேபிஎன் பஸ்களை கொளுத்தினான், லாரிகளை கொளுத்தினான், நம்ம பையங்களை ரோட்டில் ஓட்டு மிதிச்சான், நம்ம டிரைவர்களை நிர்வாணப்படுத்தி அடித்தான். நம்ம அமைதியாக பந்து நடத்தினோம். செப்டம்பர் 17 நம்ம வன்முறையில் ஈடுபடல. கர்நாடக பதிவு செய்யப்பட்ட அரசு பஸ்கள் 65 பஸ் கோயம்பேட்டிலிருந்து போலீஸ் பாதுகாப்போட எல்லையில் கொண்டு விட்டுட்டு வந்தோம். காவிரி பிரச்சனையை அரசியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கர்நாடக அரசு அணுகிய அதே நேரத்தில் தமிழக அரசு சட்டபூர்வமாக அணுகியதே தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் தமிழக அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியம். தமிழகத்தை பொறுத்தளவிலே தமிழக அரசு மாறி மாறி இங்கே இருக்கிற தமிழக அரசு அதை சட்ட பிரச்சனையாக சட்ட ரீதியாக தான் கையில் எடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுகி உத்தரவுகளை பெற்று சட்ட ரீதியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே அதை ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமாகவும் ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். எனவே இதுதான் இந்த பிரச்சனையிலே இவ்வளவு கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த தவறிய கர்நாடக அரசு அதற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த சூழலில் மத்திய அரசை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.